திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பள்ளி கட்டடம் இன்னும் மாணவர்களினுடைய பயன்பாட்டிற்காக திறக்கப்படாமல் இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன். இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த ஸ்கூல் பில்டிங் ஏன் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸோட பயன்பாட்டுக்கு திறக்கப்படாமல் இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? வணக்கம் ஃபரிதா. நாம் தற்போது இருக்கும் பகுதியானது ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு லட்சுமி நகர் பகுதியிலே ஐயனார் உயர்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இந்த பள்ளியானது கடந்த 6 ஆண்டுகளாயும் இதுவரை திறக்கப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஸ்ரீரங்கம் மேலூர் பகுதியிலே ஐயனார் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியானது 2015ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளிக்கு போதிய கட்டிடம் இடமில்லாததால் மேலூர் சாலை மூலத்தோப்பு லட்சுமி நகர் பகுதியிலே 2 கிலோமீட்டர் தொலைவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சிறப்பு திட்டத்தின் கீழ் 1,60,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுமான பணி நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பள்ளி கட்டிடமானது 2018ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் அதிமுக முன்னாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். புதிதாக கட்டப்பட்ட இந்த பள்ளி கட்டிடத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் அளவுக்கு ஏற்படப்பட்டது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கல்வெட்டிலே அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இருப்பதும் முன்னாள் முதலமைச்சர் திறந்து வைத்த கல்வெட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி கட்டத்தில் மேலும் இந்த பள்ளியில் படிக்க மாணவர்களுக்கு பெற்றோர்கள் 2 கிலோமீட்டர் தொலைவாக இருப்பதால் மூலத்தோப்பில் உள்ள இந்த புதிய கட்டிடம் ஐயனார் உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர்கள் பிள்ளைகளை அந்த பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதிக்காமல் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பகுதியிலே இருப்பதால் பேருந்து வசதியும் இல்லை என்று கூறியுள்ளனர். குறிப்பாக இந்த பள்ளி கட்டிடம் தற்போதானது ஒரு புத்தக குடோனாகவும் இருந்து வருகிறது. தற்போது நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் அதாவது தேசிய கொடி ஏற்றுவதற்கான ஒரு கம்பம், ஒரு 20 அடி உயரத்தில் ஒரு கம்பம் இருந்தது. அந்த கம்பத்தையும் அகற்றிட்டனர். ஏனென்றால் இந்த பகுதியிலே புத்தகம் கொண்டு வருவதால் இந்த இடம் அதாவது இந்த இடையூறாக இருப்பதால் இதை அகற்றியும் உள்ளனர். 6 ஆண்டுகளாயும் இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தற்போது இந்த பள்ளியின் அருகே ஒரு சுகாதார மையமானது கட்டப்பட்டு வருகிறது. அதற்கு தேவையான ஜல்லிகள், கம்பிகள் உட்பட்ட மூலப்பொருட்களும் இந்த பகுதியில் இருக்கிறது. பள்ளியை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் அதிகாரிகளும் இதுவரை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இனிமேலாவது இதை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் 1,60,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பள்ளியானது தற்போது வரை திறக்கப்படாமல் உள்ளது. மேலும் சுகாதார மையம் கட்டப்பட்டு வருகிறது. இது குறித்து நாம் தற்போது இந்த பகுதியில் உள்ள நம்ம மக்களிடம் கேட்போம். சொல்லுங்க, இந்த பள்ளி திறக்க கருத்து சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் வசிச்சிருக்கோம். இது 6 வருஷமா இப்படியே தான் மூடி தான் இருக்குது. இங்கே சாதாரண ஸ்கூலெலாம் கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை சார். முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாது. எல்லாம் உதவி பெறும் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் அதில் நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கறனால பிள்ளைங்களுக்கு நோய் தொற்றெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பரவிடுது. இப்போ இது திறந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கருவூலம் இருக்குது, கோர்ட்டு இருக்குது, எல்லா வசதியும் இருந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த ஸ்கூல் திறந்தா அவங்களும் பயன்பெறுவாங்க. இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இப்போ இந்த சுகாதார மையம் இப்போ எதுக்கு அவசரம் கட்டுறாங்கன்னு தெரியல. இது திறந்ததுக்கு அப்புறம் நோய்வாய் தொற்று பரவறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நாங்கள் கலெக்டர் ஆபீஸ்லாம் நிறையா மனு கொடுத்து பார்த்துட்டோம். அதிரவன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக நம்மோடு பேச ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பழனி ஆண்டி இணைப்பில் வந்திருக்கிறார். சார் வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் ஐயனார் அரசு உயர்நிலைப் பள்ளிக்காக 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி கட்டடம் 6 வருஷத்துக்கு மேல் ஆகியும் இதுவரைக்கும் மாணவர்களோட பயன்பாட்டுக்காக திறக்கப்படாமல் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ஏன் பள்ளி திறக்கப்படாமல் இருக்கு? எப்போ திறக்கப்படும் சார்? ஸ்ரீரங்கம் மேலூர்ல தான் ஸ்கூல் கட்டிருந்தாங்க, கட்டடம் கட்டிருந்தாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டிருந்தாங்க. 10th வரைக்கும் உள்ள ஸ்கூலு மேலூர் ஸ்கூலு. மேலூர்ல கட்ட வேண்டிய கட்டடத்தை மூலத்தோப்பு கட்டிருக்காங்க. மூலத்தோப்புல இருந்து மேலூர் 4 கிலோமீட்டர் வருது. அந்த மேலூர்ல கட்டினாங்க அந்த மக்கள் பயன்படுவாங்க. மூலத்தோப்புங்கிறது ஸ்ரீரங்கத்துக்கு உள்பட்ட பகுதி. ஸ்ரீரங்கத்துல படிக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துல ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அங்கே படிச்சுருவாங்க. இது மேலூர்ல உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில கட்டி கொடுத்தா மக்களுக்கு யூஸ் ஆகும், பள்ளிக்கு போய் மாணவர்களுக்கு யூஸ் ஆகும். அது ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் மேலூர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீரங்கத்தை கட்டி கொடுத்துருக்காங்க மூலத்தொப்பு இடத்துல. அதெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல அதுல ஷிஃப்ட் பண்ணிட்டு இது புது கட்டடம் கட்டிட்டு தருங்க மேடம். அதை பற்றி நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவரிடம் இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கோம். அதை கட்டி தந்துட்டாங்க. மேலூருக்கு தனியாக மேலூர்லேயே ஒரு ஸ்கூல் ஏறினா தான் சரி வரும்.
மேலூர்ல இருந்து மூலத்தோப்பு போறதுக்கு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போய் பிள்ளைங்க படிச்சுட்டு வர்றதுங்க சிரமம். அதனால அந்த கட்டிடத்தை எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஒப்படைச்சிட்டு இந்த ஹைஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் கட்டித்தரலான்னு நான் முடிவு எடுத்துக்கணும். சார், இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.